رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று விட்டுள்ளார். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி மக்களாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எத்தனை கோடி என்று சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்து சென்ற மனித சமுதாயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய மனித சமுதாயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. மனிதன் என்று சொன்னாலே அவன் தவறு செய்யக்கூடியவனாக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். யாருமே மலக்கு இல்லை, எல்லாருமே மனிதர்கள் தான். இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் தவறு செய்யறவன் தான் படைச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்றான், இந்த மனிதன் ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் மாறி மாறி தவறு செய்வான். தவறு செய்யறவன் தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த தவறு திருத்தி இறைவனிடத்தில் நாம் பாவமன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இந்த தவறை பொறுத்தவரைக்கும் இரண்டு விஷயங்க. சில தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல யாராவது திருடி விட்டால் அவங்க கையை வெட்டுவாங்க, இது தண்டிக்கப்பட வேண்டிய தவறு. அதே போல விபச்சாரம் செய்து விட்டால் அவனுக்கு திருமணம் ஆகலையா, அதுக்கு ஒரு தண்டனை. திருமணம் ஆயிடுச்சா கல்லால் அடித்து கொள்ளணும். இந்த தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டிய தவறுகள். இதை தாண்டி பல தவறுகள் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சிருக்காங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க, அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை ஏராளமாக பார்க்கலாம்.
அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில முழுவதும் இந்த அதிகமான செய்திகளை எதிர்பார்க்கலாம். தவறுகள் மனிதன் நிச்சயமாக செய்யணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான தவறு இருக்கும். சில தவறுகள் தண்டிக்க வேண்டிய தவறு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர்ல இஸ்லாமிய ஆட்சியில கையை வெட்ட முடியாது, கலாய்ச்சி கொள்ள முடியாது. ஆனால் அது தவறுதான். ஆனால் அதிகமான தவறுகள் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை இன்னொரு மனிதர்கள் அலட்சியப்படுத்த வேண்டும், அதை மன்னிக்கணும். ஏன்? நாமும் தவறு செய்யக்கூடியவன் தான். எப்படி இன்னொருத்தர் தவறு செய்யறாரோ அதே போல நானும் தவறு செய்யக்கூடியவன் தான். நாம மட்டும் சரியா இருக்கிறோம், அவர் தான் தவறு செஞ்சாரு இல்ல, எல்லோருமே தப்பு செய்வாங்க. ஏதோ தவறு இருக்கும். இன்றைக்கு ஒரு சொந்த பந்தங்களை இன்னொரு சொந்த பந்தங்கள பேசாம இருக்கிறாங்க. என்னங்க காரணம்? அவ அப்படி பேசிட்டா, அப்படி சொல்லிட்டா, என்னை கூப்பிடும் போது என்னுடைய முறையை சரியா வச்சு கூப்பிடல, இதுவெல்லாம் ஒரு தவறா? இப்படிப்பட்ட தவறுலாம் மன்னிக்கணும், அலட்சியப்படுத்தணும். தவறுகள் என்பது எல்லா இடத்திலுமே இருக்கும். ஆனா இன்றைக்கு இந்த காரணங்களுக்காக பல ஆண்டுகள் பேசாம இருக்கிறாங்க. ஒண்ணுமில்லாத காரணங்களுக்காக சொந்த அண்ணன் தம்பி பல ஆண்டுகளாக பேசல, சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ சொந்த பந்தங்கள் இடத்துல பேசாம இருக்கிறோம். பக்கத்து வீடு, பக்கத்தில் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்புன்னு சொன்னா சொந்த பந்தம் என்னைக்காவது எங்கேயோ வரது கூட தாமதமாகும். பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கிட்டு போவான். அவனிடத்துல சண்டை. என்னங்க சண்டை? அந்த டிச்சில அவன் பேப்பரா போட்டான், இந்த டிச்சில போன தண்ணி அவங்க வீட்டு பொருள் உள்ள விழுந்துச்சு, தண்ணி போக மாட்டேங்குது. எப்படிப்பட்ட தவறு பாருங்க, பெரிய பாவம் எல்லாம். இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அலட்சியப்படுத்தணும். அலட்சியப்படுத்தி இந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்தார்கள், அலட்சியப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தார்கள் என்கின்ற செய்தி ஏராளமாக பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஏங்க அப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா அம்மா பேசிட்டாங்க பெண்கள், கணவர் இல்லை இப்படி பேசிட்டாங்க. சில நாட்களை பார்க்கிறோம் பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்புறம் தலாக் ஆகுது, இப்படி போயிடுது வாழ்க்கை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை. ஆனால் இந்த தவறுகளை எல்லாம் நாம் மன்னித்தோம் என்று சொன்னால், அதை அலட்சியப்படுத்தி விட்டு விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியாக வாழ முடியும். இஸ்லாம் சொல்றது ஒரு பக்கம், நாமும் இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய தவறுகளை நாம் அலட்சியப்படுத்தணும், அதை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து திருமறையில சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லும் பொழுது, நபியே உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால், அந்த முனாஃபிகள் காஃபிர்கள் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அவர்கள் வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க அந்த சந்தோஷப்படுறாங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அவங்க வருத்தப்படுறாங்க, உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அவங்க சந்தோஷப்படுறாங்க. வார்த்தையை சொல்ற அடுத்து அல்லாஹ் சொல்றான், இதை நீங்கள் பொறுத்து கொண்டால், இதை நீங்கள் பொறுத்து கொண்டால், பொறுமையாக இருந்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் எந்த கேடும் உங்களுக்கு செய்ய முடியாது. அவர்களால் உங்களுக்கு எந்த சூழ்ச்சியும் எந்த கேடுமே அவர்களால் செய்ய முடியாது. எப்போ? நீங்க அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அவர்கள் சந்தோஷப்படுறாங்க, உங்களுக்கு ஒரு கேடு ஒரு துன்பம் ஏற்படப்படுது, அவங்க சந்தோஷப்படுறாங்களா, அந்த நேரத்தில் பொறுமையை கையாள வேண்டும், அதை மன்னிச்சிடணும், விட்டுறணும். அப்பொழுது அப்படி செய்தால் அவர்களால் எந்த கேடும் செய்ய முடியாது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வந்துட்டு இருக்காங்க, ஒரு மையவாடி கபஸ்தான் பக்கம் வரும்போது ஒரு பெண்மணி நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொல்கிறார்கள், பொறுமையாருமா. இந்த இடத்துல அந்த பொறுமையை பத்தி சொல்றாங்க, பொறுமையாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்த பிரச்சனை உனக்கு வந்தா தெரியும். அல்லாஹ்வுடைய எந்த கோபமும் படல, அவங்க சொன்ன வார்த்தைய எந்த கோபம் அல்லாஹ்வுடைய எந்த கோபம் படல. நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நபியா இருக்கிறேன், ஒரு மதீனாவுல ஒரு அரசரா இருக்கிறேன், எந்த ஒரு இதில் அல்லாஹ் மன்னிச்சு அழகா வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுது, வந்தது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர்களை இந்த மாதிரி வார்த்தை நீங்க பயன்படுத்திட்டீங்களா? நேரா பெண்மணி போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பாக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரை நான் தெரியாம சொல்லிட்டேன், அல்லாஹ்வுடைய எந்த கோபமும் படல, என்ன பார்த்து சொல்லிட்டியா, எதுவுமே பேசல. அல்லாஹ்வுடைய பெண்மணிக்கு அந்த நேரத்தில் அழகாக சொல்றாங்க, ஒரு துன்பம் ஏற்பட்ட உடனேயே, ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஏற்பட்ட உடனேயே அந்த நேரத்தில் பொறுமையை கையாள வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், அந்த நேரத்தில் துன்பம்
அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாளணும். நாம் பிறரை மன்னிப்பது, பிறர் விஷயத்தை சகித்துக் கொள்வது எப்பொழுது என்றால் நாம முதல்ல அதுக்கு பொறுமை வேணும். நம்ம இடத்துல ஒரு பொறுமைங்கிற ஒரு குணம் வந்துருச்சுன்னு சொன்னா மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை உண்டு. நம்ம சும்மா மன்னிச்சிரு மற்றவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிருக்கிறோம். அந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்றால் அது நம்ம முதல்ல பொறுமையா இருக்கும். அந்த பொறுமைங்கிற குணம் நம்மிடத்துல இருந்தால் மட்டும்தான் பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட வரும். நம்மகிட்ட பொறுமை இல்லை, நம்ம ஒரு பெரிய கோபக்காரன் நம்ம நினைச்சிட்டோம்னா பிறரை மன்னிக்க மாட்டோம், பிறர் தவறை நம்ம அலட்சியப்படுத்த மாட்டோம். அதற்கு நமக்கு தேவை பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை அலட்சியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் முதலில் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அதைத்தான் அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. பொறுமை என்பது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு சொல்றதா பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த பொறுமை என்பது பெரும்பான்மையான மக்களிடத்தில் இல்லை. எல்லா இடத்திலுமே யாருமே விதிவிலக்கல் பேசக்கூடிய நாளாக யாராக இருந்தாலும் இந்த பொறுமை என்கின்ற குணம் யாரிடத்திலும் பெரும்பான்மையாக இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு வண்டியிலேயே போறோம், வண்டியில போறோம் சொன்னா நமக்கு பின்னாடி ஒரு ஆறு எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நம்ம பின்னாடி ஒரு ஆறு அடிச்சுட்டே வராது, அவருக்கு ஒரு ஆறு அடிக்கிற பழக்கம். ஒருவேளை அவர் போகக்கூடிய வண்டியில குறுக்க யாரும் வர வேணாம் சொல்லி ஆறு அடிக்கலாம். அந்ததான் ஒரு சில பேருக்கு அந்த பழக்கமாக இருக்கும், ஆறு அடிச்சுட்டே போவாங்க. நமக்கு அப்படி பயங்கரமான ஒரு கோபம், டென்ஷன் வருது. அவர் ஆறு அடிக்கிறாரு, அந்த ஆறுனுக்காக நம்ம பயங்கரமா கோபப்படுறோம். கோபப்பட்டு முன்னாடி விட்டுறோம். சரி பொறுமையா விட்டுட்டோம் பரவாயில்லைன்னு சொல்லி விடுறது இல்லை. பின்னாடி ஒரு 2-3 கிலோமீட்டர் நாம ஆறு நடத்திட்டு போவோம். நமக்கு ஆறு அடிச்சாரா இல்லையா, உடனே நாம என்ன செய்யறதுன்னா அவனை முன்னாடி விட்டுட்டு நாம பின்னாடி ஆறுன பிடிச்சுட்டே போறது. இப்படி பொறுமை இல்லாதவர்களாகத்தான் பெரும்பான்மையா இருக்கணும். இந்த சம்பவம் எல்லாமே அனுபவிச்சிருப்போம். ஒரு ஆறு அடிக்கிறாங்க, கோபம் வருது, பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்வுடைய பொறுமையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான இடங்களிலே பொறுமை பற்றி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பொறுமை யாருக்குமே இல்லை. எப்படிப்பட்ட பொறுமை இன்னும் சொல்ல போனா, நம்ம வீட்டுல ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு, ஒரு மரண நிகழ்வு ஏற்பட்டுருச்சு, உடனே கத்தி கதறி புலம்பி தள்ளி அல்லாஹ்வை திட்டி ரசூலை திட்டி அதை பேசி இதை பேசி ஒரு 4 நாள் கழிச்சு நான் பொறுமையா இருக்கிறேங்க, நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அப்போ இது பொறுமையா? இது பொறுமை. நம்ம வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, பயங்கரமான ஒரு நஷ்டம் தான். அந்த நேரத்தில் பொறுமை இல்லை, எல்லாத்தையும் பேசி திட்டி எல்லாம் பண்ணி ஒரு 5 நாள் கழிச்சு அல்லாஹ் எடுத்துட்டான், இது பொறுமை கிடையாது. அந்த பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, பொறுமை என்பது நமக்கு ஏற்பட்ட துன்பம், நமக்கு ஏற்பட்ட கஷ்டம், அந்த நேரத்தில் பொறுமை கையாளணும். சிரமம் தான், கஷ்டங்கள் தான். ஒரு மரண நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா அழுகலாம், குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல பொறுமையை கையாளணும். நம்ம வியாபாரம் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, கவலைப்படலாம், துவா செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் பொறுமையை கையாளணும். பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நமக்கு ஏற்பட்ட துன்பம், நமக்கு ஏற்பட்ட கஷ்டம், நம்ம வீட்டுல மரண நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி, வியாபார நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எல்லா காரியங்கள் நடந்தாலும் பொறுமையை கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு போர் முடிஞ்சு வராங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க. ஒரு எதிரி என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய படுத்திருக்கக்கூடிய அந்த தூங்கக்கூடிய நேரத்துல அங்க வாள் இருக்குது, உடனே எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, உங்களை யார் காப்பாற்றுவா? நீ அல்லாஹ்வுக்கு பயப்படாது, ஒரு வாள் நிக்குது, குத்திடுவான், எதை பத்தி அல்லாஹ்வுடைய பொறுமையா சொன்னாங்க, என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான். வாள் எடுத்து ஒரு எதிரி நிக்கிறான், விட்டா குத்திடுவான், மரணம் ஏற்பட்டுரும். அல்லாஹ் எதுக்கு பயப்பட, அல்லாஹ்வுடைய வீரமே வேற. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் பொறுமையாக சொன்னார்கள், என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான். உடனே அவன் அந்த வார்த்தை சொன்ன அவன் கீழே போட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சுதாரிச்சு அதை எடுத்தான். இப்போ உன்னையாக காப்பாற்றுவான். அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சா திருப்பி குத்தலாம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே குத்த வந்தாங்க, கேள்வி கேட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய திருப்பி குத்தலாம், யாரும் கேட்க காலம் இல்லை, நியாயமானதுதான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் மன்னிச்சுட்டாங்க. இந்த இடத்துல எங்க வந்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்து விட்டார். தன்னை கொலை செய்ய வந்த ஒருவனை அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆறு அடிச்சா கோவம் வருது, ஒருத்தர் பேசிட்டா கோவம் வருது, ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாருன்னா கோவம் வருது, பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டாருன்னா கோவம் வருது. அல்லாஹ் கொலை செய்ய வந்த, தன்னை கொலை செய்ய வந்த ஒருவனை மன்னிச்சுட்டாங்க, மன்னிச்சு போயிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய குணாதிசயமே அப்படித்தான். இன்னும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த யூதர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அஸ்ஸாமு அலைக்கும், அவருடைய பொருள் நாசமாகட்டும் சொல்றாங்க. அவன் சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, திருப்பி அல்லாஹ்வுடைய அதே மாதிரியான பதிலை சொல்லிவிட்டார்கள்.
உடனே ஆயிஷா ரலியல்லாஹு உள்ள இருந்த அவங்களுக்கு அந்த இவங்க சொன்ன அந்த வார்த்தை கேட்டு கோவப்பட்டு வராங்க. என்ன இப்படி பேசிட்டானே அப்படின்னு. அல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே மென்மையாக நடந்துங்க, பொறுமையை கையாளுங்க. நான் அவர் சொன்ன பதிலுக்கு நான் திருப்பி சொல்லிட்டேன், நீங்க பொறுமையை கையாளுங்க, மென்மையை கையாளுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு அவங்க சொன்னதை பார்க்கிறோம். அதே போல பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய ஒரு பள்ளிவாசல் இந்த மாதிரி நம்ம செட்டப்லாம் இல்லை, இப்படி பாய் போட்டு ஃபேன் போட்டு டாப்லாம் இப்படிலாம் இல்லை, ஒரு குடிசை மணல் இந்த மாதிரியான பள்ளிவாசல் தான். அந்த நேரத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிடுறாரு. சகாபாக்கெல்லாம் கோவப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருங்க, அந்த சகாபாக்களை பார்த்து பொறுமையாக இருங்க. அவர் சிறியர் கல்வி, அதுக்கு பிறகு வாயில் தண்ணி எடுத்து ஊற்றப்பட்டு அவர் கூட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுமையாக சொல்றாங்க, இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடம், இந்த மாதிரி அசுத்தமெல்லாம் செய்யக்கூடாது என்று அழகிய முறை. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பையன் யாராவது ஒன்று வச்சு அவன் தூக்கி போட்டு மிதிச்சு தூக்கி வீசிடுவோம். அல்லாஹ்வுடைய இது பொறுமையாக கையாளுறாங்க, அழகாக அறிவுரை சொல்றாங்க, புரியபடி சொல்றாங்க. இது பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், அசுத்தம் செய்யக்கூடாது என்பதை அந்த அவருக்கு அழகான முறை சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பொறுமையை பார்க்கணும். அதே போல ஒருவர் தொழுதுட்டு இருக்கிறார், மற்ற சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ மற்றவர்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னா இது கடமையான தொழிலை தொழுதுக்க மாட்டார், இது ஒரு சுன்னத்தான தொழிலை தொழுதுருப்பார். ஏன்னா கடமையானா எல்லாருமே சேர்ந்து தொழுது இருக்கணும். இவர் ஒரு நபித்தோழர் தொழுதுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருவர் தும்பிட்டார். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, தொழக்கூடியவர் இறக்கமுல்லா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், இன்னொரு இறக்கமுல்லா சொல்லணும், அப்படி எதிரிக்குள்ளா சொல்லணும். இவர் தொழுகவே இறக்கமுல்லா சொல்லிட்டார். உடனே உட்கார்ந்து சகாபாக்கள் கோவப்படுறாங்க, சொல்லாத தொழுகிற பேசக்கூடாதுங்கிற சட்டம் அவருக்கு தெரியாது, அந்த நேரம் தெரியல போல தெரியும். இவங்கள சொல்லாதேங்கிறாங்க. அப்ப என்ன 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 நமக்கு அதையும் திரும்பி கேட்கிறாரு. இவங்கள தொடையை தட்டுறாங்க, அந்த கோவத்தில் தொடையை தட்டுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க தொழுகும் போது. உடனே இந்த செய்தி தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போகுது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போனா அல்லாஹ் அதற்கு பிறகு அவர் அறிவிக்கிறார், யாரு இந்த தொழுகும் போது இறக்கும்லா சொன்னாரு. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன திட்டல, என்ன கண்டிக்கல, இவர மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியரை பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை. அவர் பேசிட்டாரு, எனக்கும்ல சொல்லிட்டாரு, அது போக பேசியிருக்காரு. அல்லாஹ் கண்டிக்கிறதோ திட்டுறதோ சகாபாக்கள் போய் போய் செய்தி கொண்டு போய் சொன்னா அல்லாஹ்வுடைய ஒரு அழகான ஒரு அறிவுரை சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இதற்கு பிறகு நான் எந்த ஒரு இந்த மாதிரி ஆசிரியரை பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஒரு அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழருக்கு சொன்னதை பார்க்கிறோம். இன்னும் தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு பொறுமையிலே மற்றவரை மிகைத்து விடுங்கள். அவர் பொறுமையாக அதை விட நான் பொறுமையா இருக்கும். ஒருத்தர் பொறுமைங்கிற குணம் இருக்குது, அவர் தாண்டின பொறுமையா இருக்கும். பொறுமையில் மிகைத்து விடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்றான். யார் வெற்றி பெறுவார்? பொறுமையாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பழி வாங்கக்கூடிய சட்டத்தை பத்தி பேசுறான். பழி வாங்கக்கூடிய சட்டம் என்பது கைக்கு கை, கண்ணு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஒருத்தனை பல்ல உடைச்சா அப்படி பல்ல உடைக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த கடைசி அல்லாஹ் சொல்றான், யார் இதை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டுட்டாரோ, அடிச்சுட்டான், நம்மள ஒருத்தர் அடிச்சுட்டான், அடிச்சா வாங்கிட்டு நம்ம மன்னிச்சிட்டோம், மன்னித்து விட்டாரோ அது காரியங்களில் மிகவும் நல்ல காரியம், உறுதியான காரியம். நம்ம மன்னித்து விட்டோம் என்றால் அது மிகப்பெரிய உறுதியான காரியம் என்று அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். பழிக்கு பழி வாங்கலாம், ஆனா மன்னிச்சு அதை அலட்சியப்படுத்த அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வெறும் தொழுகை துஆ செய்யுன்னு சொல்ல, அந்த இடத்துல பொறுமையை சொல்றான். பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். எந்த இடத்துல பொறுமையை கொண்டு வராங்களா? தொழுகை நேரத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் அந்த பொறுமையை பற்றி சொல்லும் பொழுது இதோட பெரிய பாக்கியங்க, ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒரு விஷயத்துக்கு இருக்குதுன்னா அது பொறுமைக்கு தான். மற்ற எந்த காரியங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி சொல்லப்பட்டாலும் பொறுமைங்கிற குணத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இருக்குன்னா பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? பொறுமையாக இருந்துட்டோம், பொறுமையாக நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், நம்ம வியாபார நஷ்டங்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய பக்கத்து வீடாரு, நண்பர்கள், குழந்தைகள், மனைவி, யாரா இருந்தாலும் எல்லா நேரத்திலும் நாம் பொறுமையாக அதை மன்னித்து விட்டு விட்டோம், நாம பொறுமையாக இருந்தோம்னு சொன்னா நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? சொத்து இருந்தா அருள், அது ஒரு அருள் தான், மாற்றுக்கிறது இல்ல.
சொத்து வாகனம் வண்டி எல்லாம் இதெல்லாம் இருந்து நமக்கு இடம் நிலம் எல்லாம் இருக்குது, இதுதான் அருள் நினைச்சுக்கிறோம். இந்த அருளை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய அருள் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னா அந்த அருளை தாண்டி எந்த அருளும் தேவையில்லை. ஒருத்தர் குடிசையிலே இருக்கிறான், அடுத்த கால சாப்பாட்டுக்கே இல்லை, ஆனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். பொறுமையா இருக்கிறான்னா அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுமா இல்லையா? நாளை மறுமையில எவ்வளவு பெரிய வெற்றி! ஆக இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்கள் செய்ய காரியங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் துன்பங்கள் சிரமங்கள் எது நடந்தாலும் சரி பொறுமையை கையாள, அதன் மூலமாக மற்றவர்களை மன்னிக்கணும். என்று சொன்னால் நாளை மறுமை நாளில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? இது பல முறை சொல்லப்பட்ட செய்தி இதே இடத்துலதான். நாளை மறுமை நாளிலே நாம் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஒவ்வொருடைய தவறு நமக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தான் தெரியும். இந்த தவறுகள்லாம் நாளை மறுமையில அல்லாஹ் பெரிய ஸ்கிரீனை போட்டு ஆதம் நபி முதல் இறுதியாக பிறந்த அனைத்து மனிதர்களால் நிப்பாட்டி கேவலப்படுத்திடுவான். நீங்க தொப்பி போட்டு வச்சிருக்க, தொப்பி போட்டு தொழுது இல்லையா, தாடி வச்சியா, ஜமாத்தோட தொழுக வந்தியா, நல்லவனாக நடிச்சியா, நீ தன்வீர் என்ன பண்ண, செல்ல வச்சு என்ன பண்ண, அதை பண்ண இதை பண்ண அல்லாஹ் போட்டு காமிச்சான்னா நாரி போயிடும். அப்படி மனிதர்களிடையே எல்லாத்தையும் தவறு இருக்கும். ஆனா இந்த தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றார். நாம் செய்த தவறை அல்லாஹ் மறுமையில மன்னிக்கணும். இதை மன்னிச்சிட போடா, மன்னிச்சுட்டேன், நீ செஞ்ச பாவத்தை யாரும் காமிக்க விரும்பல, அவமானப்படுத்த விரும்பல, அசிங்கப்படுத்த விரும்பலன்னு சொன்னா இந்த உலகத்தில வாழும் பொழுது பிறருடைய தவறை மன்னிக்கணும், பிறர் செய்த காரியத்தை மன்னிக்கணும். இந்த காரியத்தை நாம் செய்தால் பேசிட்டான் போய் போறான், அவன் சொத்தத்தால போயிட்டு போறான், எத்தனை நாள் வாழ போறோம்? நேற்றைய தினம் கூட ஒரு நடிகர் அந்த ராஜேஷ் இறந்தான். அவன் அந்த செய்தியில படிக்கும் பொழுது பாக்குறோம் 100 வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டான். அவ என்ன மருத்துவத்துறையில இருப்பாரு போல தெரியுது. நான் 100 ஆண்டுகளுக்கு இருக்கிற மாதிரி நான் குடிக்கிறது, நம்ம குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்க மாட்டாராமா, அது வேற ஏதோ குடிப்பாராமா. 100 ஆண்டுகள் நான் ஆரோக்கியமா இருப்பேன், உயிரோடு இருப்பேன். 75 வயசு மாறி இறந்துட்டாரு. எப்ப மௌத்தோடு சொல்ல முடியாது. இங்க இருந்து யாரு வீட்டுக்கு போக சொல்ல முடியாது. வீட்டில் சமைத்து வைத்த பிரியாணி யார் எத்தனை சாப்பிடுவோம் சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்துல மௌத்துன்னு சொன்னா ஒரு வயசானவங்க மூத்தானாங்க, ஒரு தாத்தா மூத்தாரு. இன்னைக்கு இல்ல, 30 வயசு 35 வயசு 40 வயசு 45 வயசு எப்ப மௌத்து வரும்னு சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட காலத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மரணத்துடைய வரிசையில் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நிக்கிறோம். ஆக அன்பிற்கினிய பெரியவர்களே சகோதரர்களே, நாம் வாழும் போது நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் என்பது தெரியாது. நாளை மறுமையிலே நாம் அசிங்கப்பட வேண்டாம், நாம மற்றவர்களை அவமானப்படக்கூடாதுன்னு சொன்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க. எவன் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொல்லினாலும் சரி, சொந்த பந்தங்கள் பேசினாலும் சரி, பக்கத்தில் பேசினாலும் சரி, யார் நம்மளை திட்டி இருந்தாலும் யார் பேசி இருந்தாலும் மற்றவர்களை மன்னித்து விடுங்க, அலட்சியப்படுத்திடுங்க, பொறுமையை கையாளுங்க. நம்மளோட அல்லாஹ் இருக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் நாம் பொறுமையோடு இருந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில மிகப்பெரிய வெற்றி இருக்கும் என்பதை கூறி நான் முதல்வரை முடித்துக் கொள்கிறேன். வாழ்கிறதனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்கினிய பெரியவர்களே சகோதரர்களே, நம்ம துல்ஹஜ்ஜுடைய பிறை 2வது நாள நம்ம இருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 89 2வது வசனம் சொல்லும் பொழுது வல யாமின் ஹஸன் 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 10 இரவுகள் மீது சத்தியமான்னு சொல்றான். மத்தபடி அது விளக்கம்லாம் கொடுக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 10 இரவு மீது சத்தியம் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அதற்கு விளக்கம் தரும் பொழுது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாத்திரம் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த 10 இரவுகள் மீது சத்தியம் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்றாங்க, துல்ஹஜ்ஜுடைய 1லிருந்து அந்த 10 தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த வருடத்தில் நாம் எப்படி முன்னுத்தி செல்ற அந்த நாட்கள்ல இந்த 10 நாட்கள் இருக்கக்கூடிய சிறப்புகள் எதுக்குமே இல்லை. அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு சொன்னா இந்த 10 நாட்களும் 9 நாள், 10 நாள் நம்ம துல்ஹஜ் 10 அந்த அன்னைக்கு ஆடு மாடு குர்பான் கொடுக்கணும். 9 நாள், அந்த 9 நாள்கள் நோன்பு வச்சாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. ஒரு மனைவிமார் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பல மனைவிமார் ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் நோன்பு வச்சாங்க. இன்னொரு மனைவி அறிவிக்கும் போது அவங்க நோம்பெல்லாம் வைக்கலைங்கிறாங்க. அங்க இருக்கும்போது நோன்பு வைக்கல, இந்த மனைவி மாட்ட அடுத்த ஆண்டு கூட இன்னும் வச்சிருக்கலாம். இதை நம்ம இப்படி விளங்கிக்கணும். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 10 நாட்களுக்கு பயங்கரமான சிறப்பு. இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது புகாரில 969 செய்தியாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் அமல்கள் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நாம் மற்ற நாட்கள் செய்வதை விட இந்த 10 நாள் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. என்ன காரணம்னு சொல்லப்படல. இப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்பது நாம் அடைஞ்சோம்னா அந்த அன்னைக்கு 1000 மாதங்களை விட சிறந்தது, அந்த அன்னைக்கு திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது, அது விளக்கம் இருக்குது. ஆனா இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும் நன்மை, அல்லாஹ்வுக்கு விருப்பம். அது என்ன காரணங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் என்பது நம்ம அதிகமான நன்மை. இன்னும் இதுக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தரும்போது எப்படி தராங்க, அமல் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாசத்துல இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை அறுக்கிறதுக்காக கூடி போயிருக்கலாம், அந்த அவங்க கனவு கண்டிருக்கலாம், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்திருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரி நாட்கள் புனிதமாக இருக்கும். ஏன் இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த நம்ம குர்பான் கொடுப்பது என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த தன்னுடைய மகனை அறுக்க போனாங்களே அந்த விஷயம்தான். ஆக இந்த மாதத்தில் அதுவெல்லாம் நடந்திருக்கலாம் என்பதற்காக அந்த மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தராங்க. ஆக இந்த நாட்கள் என்பது மிக சிறப்புக்குரிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த 10 நாள். இந்த நாள்ல நம்முடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிகம் செய்யக்கூடியவர்களாக. இந்த தர்மம் சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி, இந்த வாரத்துடைய ஜும்மா வசூல் கூட எதற்காக வசூல் செய்யப்படுதுன்னு சொன்னா, திருப்பூரில சேர்ந்த ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாகனத்துல போகக்கூடிய நேரத்துல விபத்து ஏற்பட்டு 2 பேருக்குமே அடிபட்டுச்சு. ஒரு விபத்துல கணவன் மனைவி 2 பேருக்கும் அடிபட்டு அந்த பெண்மணி அவங்களுடைய தாயார் வீட்டுல இருக்கிறாங்க, இந்த கணவன் அவருடைய தாயார் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் பிரிஞ்சு அந்த மாதிரி அவங்க சிகிச்சை பெற்று வராங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த கணவருடைய அந்த கால் 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை சரி செஞ்சிடலாம், இல்லைன்னு சொன்னா அந்த காலை 2யுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவர் சொல்லியிருக்காங்க. 2 காலை எடுத்துட்டோம்னு சொன்னா இன்னும் நம்முடைய வாழ்க்கை ஆட்கள் எப்படி இருக்கும்னா, எல்லா நேரமும் மற்றவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையா போயிடும். ஆக இந்த மற்றவருடைய சும்மா வசூல் கூட அதுக்கு தான் வசூல் செய்யப்படுது. ஏதோ 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நாள். ஆக இந்த வாரத்தில் ஜும்மா வசூல் அதுக்கு வாரி அதிகமாக மற்ற நாட்கள் தருவதை விட இந்த நாட்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம எல்லாம் பெரும்பான்மை என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, ரமலான் என்பது ஏழைகளுக்கான நோன்பு. அப்படியே முன்னாடி வண்டி நம்மள உட்கார்ந்துருவாங்க. ரமலான் என்பது ஏழைகளுக்கான நோன்பு. இந்த பெருநாள், இந்த ஹஜ் பெருநாள் என்பது செல்வந்தர்களுக்கான நோன்பு. ஏன்னு சொன்னா, அவங்க தான் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போனா கிட்டத்தட்ட பல லட்சங்கள் தேவைப்படும். அதே போல ஆடு மாடு வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கும் பொருளாதாரம் தேவைப்படும். இப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஏழைக்கு ஒரு நோன்பு, செல்வந்தருக்கு ஒரு நோன்பு என்று பிரிச்சலா வைக்கல. செல்வந்தர்கள் மட்டும் நன்மையை சம்பாதிக்கலாம், ஏழைகள் நன்மையை சம்பாதிக்க கூடாதெல்லாம் இல்லை. செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் எல்லோருக்கும் சேர்ந்ததுதான் ரமலானாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும். இவருக்கு கடமை பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா ஹஜ் செய்வதாக இருந்தாலும், இந்த ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி. இதுல நம்ம மக்களுக்கு என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு எனக்கு கடன் இருக்குதுங்க, நான் குர்பான் கொடுக்க மாட்டேன், எனக்கு கடன் இருக்குதா குர்பான் கொடுப்பேன். கடன் உண்மையாவே கடன் தான், கடனை தான் அடைக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கடனை பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்க. நம்ம யாருமே கடன் இல்லாம இருக்க முடியாது, எல்லாருக்குமே கடன் இருக்கும். நம்முடைய கடன் எப்படிப்பட்ட கடன்? இந்த வாரம் வியாபாரம் செஞ்சிருவோம், அடுத்த வாரம் கொடுத்துருவோம். இந்த மாசம் சம்பளம் வாங்கிடுவோம், அடுத்த மாசம் அடைச்சிருவோம். இந்த மாதிரியான கடன் அடைச்சிருவோம்னா தாராளமா குர்பான் கொடுக்கலாம். இந்த கடனை வச்சுக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு நம்ம குர்பான் கொடுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே இல்லை. ஆனா சில கடனை பொறுத்த வரைக்கும் நம்மளால திருப்பி கொடுக்கவே முடியல. அவர் போன் பண்ணி திட்டுறாரு, அவர் போன் பண்ணி கத்துறாரு, வீட்டுக்கு தான் இருக்கிறதுல கூட்டிட்டு போயிடுறோம். இந்த மாதிரியான கடன் இருக்கிறோம், குர்பான் கொடுக்க வேண்டாம், கடமையும் இல்லை, அல்லாஹ் கேட்கவும் மாட்டான். ஆனா அதை தாண்டி நான் வியாபாரம் செய்யறேன், அடுத்த வாரம் எனக்கு ஒரு முதலீடு பணம் வரும், நான் திருப்பி அடைச்சிருவேன்னா தாராளமா குர்பான் கொடுக்கலாம். அழகாக ஆடு வாங்கி ஒரு 15,000 20,000 வருது. அல்லாஹ் அதுனா முடியல, நம்மளால 15-20,000 ரூபாய் முடியல அப்படின்னா அல்லாஹ் அதையும் பாருங்க. இஸ்லாம் ஒரு அழகான ஒரு மார்க்கம். நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க போனாங்களே, எதற்கும் தியாகம் செய்ய தயார்னு போனாங்களே,
நாமும் தியாகம் செய்ய தயார் என்பது அந்த 6000 ரூபாய் சொல்றாங்க. கூட்டு குர்பானி 4000 5000 இடத்துக்கு அந்த மாதிரி போடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபாய் நம்மளால முடியாதான்? நீங்க அந்த 6000 ரூபாயை பிரிச்சீங்கன்னா மாசம் 500 ரூபாய் வரும். வார கணக்கு படிக்க 125 ரூபாய். ஒரு வாரத்துக்கு 125 ரூபாய் ஒரு குர்பானுக்காக நம்ம எடுத்து வைக்க முடியாதா? மாசமான கேபிள் டிவி 200 ரூபாய் கட்டுறோம். ஏன் IPL நடக்குது பார்த்தே ஆகணும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வேணும், உட்காந்து மேட்ச் பார்க்கணும்னு சொல்றோமே. இது வார ஒரு குர்பானுக்காக ஒரு 100 ரூபாய் வார உண்டியில தூக்கி போட்டோம்னா கூட்டு குர்பானை சேர்ந்துடலாம். இல்லைனால 15-20 கொடுத்து ஆடு வாங்க முடியும்னா தாராளமா அந்த நன்மை நாமளும் சம்பாதிக்கலாம். எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றோம்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய ஆடு கொடுத்தாங்களே, குர்பான் கொடுத்தாங்களே, அந்த கடமையை நம்ம ஏன் நம்ம கலந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடனை அடைக்க முடியாதுன்னா குர்பான் கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. ஏன்னா கடன் தான் முக்கியம். ஆனால் சில கடன் நம்ம அடைச்சிருவோம். நம்ம கடனுக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கட்டுமே, அடுத்த வாரம் வரும், அடுத்த மாசம் வரும், தந்துருவோம், குர்பான் கொடுப்போமே. அந்த நன்மை நாமளும் சம்பாதிச்சுக்கலாமே. அழகாக அந்த நன்மை எல்லாரும் சம்பாதிச்சுக்கலாம். அதே போல இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த ஆடு மாடு ஒட்டங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானை பொறுத்த வரைக்கும் எதற்காக கொடுக்கிறோம்? இறை எச்சத்துக்கு தான். அல்லாஹ் நம்முடைய இறை எச்சத்தை மட்டும் தான். ரம்ஜானாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், எல்லாமே இறை எச்சத்துக்காக தான். எந்த காரணமும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டா அவருடைய ரத்தமோ அவருடைய மாமிசமோ அல்லாட போகாது. நீ அறுக்கிற 50 கிலோ கறி வந்தாலும் 500 கிலோ கறி வந்தாலும் அல்லாஹ் போகாது. அவருடைய ரத்தம் அல்லாஹ் போகாது. உன்னுடைய தத்துவம், அவருடைய இறையச்சம், நம்முடைய இறையச்சம் தான் அல்லாட போகும். ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள், அதுவும் திருப்பூர் போன்ற பகுதியில ஆடு வாங்கி கொடுக்கறாங்க. தப்பில்லை, ஆடு வாங்கி கொடுக்கிறோம். அந்த ஆடு பெரிய ஆடா வாங்குறான், கொம்புள்ள ஆடா வாங்குறான். எவ்வளவு பெரிய கொம்பு தப்பில்லை. ஒரு 50 கிலோ வருது, நம்முடைய உள்ளத்துல 50 கிலோ வரணும், 60 கிலோ வரணும், ஒரு ஆடே வரணும், உடனே ஒரு 60 ஏழைக்கு கொடுக்கலாம். இந்த எண்ணத்துல கொடுத்தா தப்பு இல்லை. ஆனா பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய ஆடு தான் பெருசா இருக்கும், அவன் வச்சிருக்கிற ஆட்டோட என்னோட ஆடு பெருசா இருக்கும். நம்ம அவருடைய வீதியில அந்த வாக்கிங் ஆட்டை கூட்டிட்டு போவர், அந்த கொம்பு வச்ச ஆட்டை வாக்கிங் கேட்குதுன்னு நினைக்கிறேன், அதை கூட்டிட்டு போவர். என்னோட ஆடு தான் இந்த வீதியில பெருசா இருக்கணும். பெருமைக்காக, பகட்டுக்காக, பணம் இருக்கிற திமிருக்காக இந்த குர்பானை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். பெருமைக்காக, மற்றொரு புகழ வேண்டும் என்பதற்காக, ஆணவத்துக்காக, மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட குர்பானை கொடுத்தோம்னா எத்தனை கிலோ வந்தாலும் சரி, ஒரு ஆடு 500 கிலோ வராது வந்தாலும் சரி, அந்த குர்பான் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். நாளை மறுமையில தூக்கி வீசிடுவான். ஏன்? பெருமைக்காக கொடுத்தால், மற்றொரு புகழ வேண்டும் என்பதற்காக கொடுத்தால், என்னுடைய பகுதியில் என்னோட ஆடுதான் பெருசா இருக்கணும், என்னுடைய கொம்பு தான் பெருசா இருக்கணும். அல்லாஹ்க்கு தேவையில்லை, அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். ஆக அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம குர்பான் கொடுக்கிறோம்னு சொன்னா அவருடைய இறையச்சம், அவருடைய தத்துவம். நாளை மறுமையில அல்லாஹ் அதை மட்டும் தான் ஏத்துக்குவார், எதையும் ஏத்துக்க மாட்டான். நல்ல பெரிய ஆடே வாங்கலாம், தப்பு இல்லை. கொம்புள்ள ஆடு கம்பத்துல பிடிச்சாலும் சரி, தேனியில பிடிச்சாலும் சரி, எங்க பிடிச்சாலும் நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்னு கேட்டா, அதிகமான கறி வருதா, இன்னும் அதிகமான ஏழைகள் கொடுக்கலாம், அந்த சிந்தனை தான் வரணும். அவனை விட நான் பெருசா வாங்கிட்டேன், என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இந்த குர்பானை நிச்சயமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த குர்பானை பற்றி சொல்லணும்னா ஏராளமான மனுஷன் உள்ளடங்கி இருக்கு. நிறைய பேர் இந்த அறுக்கும் பொழுது மோதினார் தான் இருப்பேன், ஆனா அல்லாஹ் தன்னுடைய கருத்தாக இருக்காங்க. நாம இருக்கும், அது உரிக்க தெரியாது, அதை ஆள வச்சு குடிச்சுக்கலாம். ஆனா அறுக்கிறது நாம தான் இருக்கும். அவருடைய மாமிசங்கள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் நடந்த உண்மை, ஏதோ பயானுக்காக விட்டடிக்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். ஒருத்தர் உண்மையான செய்தி, நம்ம கண்ணால பார்த்த செய்தி, எறும்பையெல்லாம் ஏழை தள்ளுற, அதுக்கு ஆட்டை அறுத்துட்டு அதுல வந்த கறிய எறும்புகள்லாம் ஏழைக்கு சொந்த பந்தங்களுக்கு, இது நல்ல கறியெல்லாம் இவருக்கு, இப்படி எல்லாம் பிரிக்க கூடாது. அது கறி வருதா அப்படி சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்தையும் சமமா பிரிப்போமே. நமக்கு ஒரு எறும்பு போட்டா நமக்கு ஒரு எறும்பு எடுத்துக்கோமே. சில பேர் பாக்குறோம், ஒரு துண்டு அது பயங்கரமான ஒரு இதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு துண்டை தூக்கிட்டு இங்க இருந்து 50 கிலோமீட்டர் போவார் சொந்த பந்தங்களுக்கு, ஒரு துண்டு கொடுத்து. இது என்ன இருக்கு? அதே போல நான் ஆள் இருக்கிறதா, இவர் ஆள் இருக்கிறாரா, இவங்க பரிமாறிக்கிறது எதுக்கு? அவர் என்ன சொல்லிச்சா நமக்கு என்ன? அவர்கிட்ட ஆள் இருக்கிறாங்களே, நம்ம ஏன் கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கு கொடுப்போமே. இப்படி ஒரு பரிமாற்றம், இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிறப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. யார் ஆர்டர் இல்லை அவங்க வீட்டு கொடுங்க. அவர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போற, நம்ம மன்னிப்போமே, பொறுமையா இருப்போமே. ஆக நாம் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களா கொடுக்கிறோம்னா அந்த நேரத்திலேயே அறுத்து ஒரு 1/2 கிலோ வர மாதிரி, 1 கிலோ வர மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு. நாம கொண்டு அதே மாதிரி ஒரு துண்டை கொடுக்கறது, அதே மாதிரி சாயந்தரம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருது, இந்த மாதிரி இல்லாம என்ன, அல்லாஹ்வுடைய தொழுதார்கள் தொழுகையை முடிச்சு சாப்பிட மாட்டாங்க. முதல் வேலையை பிராணியை அறுப்பார்கள். முதல் வேலையை பிராணியா இருக்கிறது, அந்த ஆடு இருக்கிறது தான். தொழுகை முடித்த முதல் காரியமாக நின்றுட்டு பேசிட்டு உட்கார்ந்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்ச சகோதரத்துவம் தேவைதான். ஆனா இந்த நாள் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறோம், ஆட்டை இருக்கிறோம், முதல் வழியா தன்னுடைய ஏழைகள் கொடுக்குறோம், சொந்த பந்தம் கொடுக்குறோம், பக்கத்து வீட்டார் கொடுக்குறோம். முதல்ல அவங்க வீட்டுல இந்த அன்னைக்கு தான் இந்த கறி கடைகளை போகிறோம் அதிகமான கூட்டம். ஏன்?
அவங்க வீட்டுக்கு அந்த சரியான நேரத்துக்கு ஏழைகளுக்கு போகாதனால அவங்க கறிகள் நிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆரம்ப நேரத்தில் அறுத்து அதைய மாமிசத்தை மற்றவர்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நாள் நம்ம அரஃபாவுடைய நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னு கேட்டா இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நம்முடைய முந்தைய ஆண்டும் நமக்கு வரக்கூடிய பிந்தைய ஆண்டும் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. நம்ம ஏராளம் மனிதர்கள் என்பது தவறு செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் வைத்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.